கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் சங்கீத புத்தகங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆகவே இன்றைய நாளில 3வது நாளாக இன்றைய நாளில நாம் தியானிக்க போக வேண்டிய சங்கீதம் 23ஆம் சங்கீதம். அதைத் தொடர்ந்து 27ஆம் சங்கீதத்தை குறித்து மிக சுருக்கமாக இந்த நாளில நம்ம வேத ஆராய்ச்சியில ஈடுபட இருக்கிறோம். ஆகவே சங்கீதம் 23 யாராவது வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சத்தமாக வாசியுங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதம் 23 தாவீது எழுதின சங்கீதம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல, இந்த சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. நம்முடைய காலங்களிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் வேதத்திலே மனப்பாடமாக செய்திருக்கிற ஒரு பகுதி ஒரு சங்கீதம் என்று சொன்னால் இந்த சங்கீதம் 23 என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் கூட அல்லாதவர்களுக்கும் கூட தெரிந்த ஒரு சங்கீதம் இந்த 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்தை எல்லா வேலைகளிலும் நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, தேற்றும்படியாக, அறிவுரை சொல்லும்படியாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 23. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்துகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 23. அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார்: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை குறித்து இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாகவே எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கிற பொழுது தாவீது ராஜா தன்னை ஒரு ஆடாகவும் கர்த்தரை தேவனை ஒரு மேய்ப்பராகவும் ஒரு ஷெப்பர்டாகவும் நினைத்து எழுதுகிறதை இங்கு பார்க்க முடியும். மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை எழுதுகிற பொழுது மிகவும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில, அநேக இக்கட்டுகளின் துயரங்களை அடைந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்துல நாம் பார்க்கிற பொழுது தாவீது மேய்ப்பனாக இருக்கிற வேலையில, தன்னுடைய ஆடுகளை பராமரிக்க, மந்தையை பராமரிக்கிற வேலையில பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஆகவே அவரை பொறுத்தளவுக்கு அவருடைய ஆடியன்ஸ் யார் கேட்டால் அவருடைய ஆடிகள் தான் அந்த நாளில் அவருடைய ஆடியன்ஸாக இந்த சங்கீதத்தை, இந்த பாடலை கேட்க இருந்தார்கள். மட்டுமல்ல, இந்த நாளில நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அநேக பாடல்கள் வித்தியாசமாக ஆண்டவரை துதிக்கிறேன் என்கிற பெயர்ல வருகிற சத்தம், கூச்சல், கும்மாளம் போன்ற காரியங்கள்லாம் நாம் பார்க்கிற பொழுது இந்த நாள்ல தாவீது எப்படியாக ஆண்டவரை துதித்தார், ஸ்தோத்தரித்தார், இக்கட்டு வேலையில ஆண்டவரை எப்படி அவர் பார்க்கிறார் என்பதை குறித்து பேசுகிற சங்கீதத்தை தான் இந்த சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 23 குறித்து அநேக செய்திகளை நம்முடைய வாழ்நாளில் நாம் கேட்டிருப்போம். நிச்சயமாகவே பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருப்போம். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பராகவும் தாவீது ஒரு ஆடு அல்லது ஒரு மந்தை மேய்ப்பராகவும் இருக்கிறதை சித்தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 23 6 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது நான் என் என்கிற பதம் 16 முறை வருகிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்வில நான், என்னுடைய காரியங்கள், என் என்கிற பதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உரிமை கொண்டாடுகிற, மட்டுமல்ல தமக்கு உதவி செய்கிற, ஒத்தாசை செய்கிற ஒரு தெய்வமாக அவர் நினைத்து பேசுகிறதை இந்த சங்கீதத்துல நாம் பார்க்க முடியும். அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிறதை இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஒருவேளை வீட்டில் சென்றால் நீங்கள் எண்ணி பார்க்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேய்ப்பர் என்பதை குறித்து பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். வீட்டிலே சென்று நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அர்த்தம்?
நல்ல மேய்ப்பர்களும் இருந்தார்கள், மோசமான மேய்ப்பர்களும் இருந்தார்கள். உதாரணமாக எசேக்கியேல் புத்தகத்தில் இங்கெல்லாம் வருவீர்கள் என்று சொன்னால் ஒரு ஃபால்ஸ் ஷெப்பர்டை பற்றி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேய்ப்பன் என்பவன் யார், ஒரு ஆட்டு மந்தை என்ன என்பதை குறித்து நம்முடைய கலாச்சாரத்துல நாம் வாழ்கிற இடங்களில அறிந்த ஒன்று. ஆனால் பாலஸ்தீன தேசத்துல மிக வித்தியாசமான காரியங்கள் தான் அங்கு நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தாவீது இப்பொழுது என்ன செய்கிறார், அந்த மேய்ப்பனை குறித்தும் அந்த ஆடுகளின் குறித்து சொல்லுகிற பொழுது இப்படியாக எழுதுகிறார். நீங்க பாருங்க, இந்த மேய்ப்பன் என்று சொல்லுகிற பொழுது தாவீது ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, மேய்ப்பன் தொழில் மிகவும் கீழான நிலைமையிலும் மிகவும் பாதுகாப்பற்ற நிலைமையிலும் கருதப்பட்டது. அந்த நாள்ல ஒரு மேய்ப்பன் என்று சொன்னால் அவனுக்கு அதிகமான பாதுகாப்பு கிடையாது. ஏனென்று கேட்டால் அநேக துஷ்ட மிருகங்கள் அந்த ஆடுகளை பிடித்து கொள்ள வரும். ஆகவே அது முதலாவது தாக்குவது இந்த மேய்ப்பனைத்தான். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், நாம் வாழ்கிற இடங்களிலே, சுற்றுப்புறங்களிலே, கிராமங்களிலே பார்க்கிற பொழுது ஆட்டு மந்தைகள் முன்னாக செல்லும், மேய்ப்பன் பின்னாக செல்வான். நாங்கள் வசிக்கிற இடத்துல அதிக சில கிராமங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே நாம் போகிற பொழுது டிவிஎஸ் 50 ஓட்டிக்கொண்டு பின்னால் மேய்ப்பன் செல்வதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஆனா அங்க பாருங்க, பாலஸ்தீன தேசத்துல அப்படியாக நடைபெறுவதில்லை. மேய்ப்பன் ஆட்டு மந்தைகள் முன்பாக செல்வான், பின்னாக ஆடு மந்தைகள் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எந்த ஆபத்து வந்தாலும் முதலாவதாக அதை துணிந்து நிற்கிற, மட்டுமல்ல அதை எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதன் மேய்ப்பனாக காணப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. அந்த நாட்டிலே மேய்ப்பன் அப்படித்தான் இருந்தான். மிகவும் ஒரு கீழான நிலைமையில் இருப்பவர்கள் தான் மேய்ப்பர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. மட்டுமல்ல, இது பாதுகாப்பற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மிகவும் கடினமான உழைப்பு தேவை. அப்படின்னா 24 மணி நேர உழைப்பு இந்த மேய்ப்பனுக்கு காணப்படுகிறது. ஒன்றுக்கும் உதவாதவர்களுக்கு இந்த தொழில் கொடுக்கப்பட்டது. மட்டுமல்ல, மற்றவர்கள் பழகுவதற்கு அருவருப்பு படுகிற தொழில். ஏன்னா மிகவும் ஒரு 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 சேறு, தகதி, இன்னுமாக காடுகள் இவைகள்ல அலைகிறபடியினால அவர்கள் போட்டிருக்கிற அந்த ஆடைகள் எல்லாமே சற்று மற்றவர்கள் புழங்குவதற்கு அருவருப்பு படுகிற ஒரு தொழிலாகத்தான் இந்த தொழில் அந்த நாட்களிலே காணப்பட்டது. மட்டுமல்ல, கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வேலை, ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஜாப். இந்த வசனத்துல எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, இன்னைக்கு மிட் டே பிரேயர் வீக்கா இருக்கிறதுனால நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை நீங்க பார்க்கிற பொழுது இப்படியாக யாக்கோபு சொல்லுகிறார். இப்படியாக, என் மாமனாராகிய லாபான் என்னிடத்திலே தொலைந்து போன ஆடுகளுக்கெல்லாம் கணக்கு கேட்கிறதை நீ அறிந்திருக்கிறையே என்று சொல்லி தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், மேய்ப்பன் வசமாய் இருக்கிற ஆடுகள் தொலைந்து போய்விட்டால் அவன் தன்னுடைய எஜமானனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னா எப்படி ஒப்பிக்க வேண்டும்னா, அந்த ஆட்டை ஏதாவது ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டது என்று சொன்னால் அந்த துஷ்ட மிருகத்தோடு கூட இவன் போராடி அட்லீஸ்ட் அந்த ஆட்டின் காதையாவது இவன் ஒரு நிரூபிப்பதற்காக அவன் கையிலே கொண்டு வர வேண்டும். ஆகவே ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஜாப். நாட் ஒன்லி தட், இட்ஸ் a very risk job also. வீட்டிலே கடைசி பையனுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் நமக்கு வேதத்தில் இருக்குது. சங்கீதத்தை எழுத தாவீதே அதற்கு ஒரு உதாரணமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட மேய்ப்பனுக்குரிய சூழ்நிலைகள் தான் இந்த சங்கீதம் எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் ஒரு ஆட்டை போல இருந்தாலும் என்னுடைய மேய்ப்பர் கர்த்தர். ஏனென்று கேட்டால் ஒரு மேய்ப்பர் எப்படி இருப்பார் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே என்னை அறிந்தவர் அந்த ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆங்கிலத்துல the Lord is my shepherd என்று பார்க்கிறோம். நீங்க பாருங்க, the Lord என்கிற வார்த்தை, இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? மோசேக்கு தேவன் முச்செடியில் தன்னை வெளிப்படுத்திய போது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. the Lord is a shepherd என்று சொல்லுகிற வேலையில the Lord என்கிற வார்த்தை எப்படியாக தாவீது பயன்படுத்தினார் சொன்னால், மோசேக்கு தேவன் முச்செடியில் தன்னை வெளிப்படுத்திய போது பயன்படுத்தின வார்த்தை. யாத்திராகமம் 3:2 நம்ம பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்று தமிழ் இருக்கும், ஆங்கிலத்தில் லார்ட் என்று இருக்கும். பழைய ஏற்பாட்டுல the Lord என்கிற வார்த்தை, கர்த்தர் என்கிற வார்த்தை 4000 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த லார்ட் என்கிற வார்த்தையின் பிரத்யேகம் என்ன என்று கேட்டால் மிக அழகாக இப்படியாக எழுதுகிறார்கள். He is a self-sufficient God. தன்னிறைவு பெற்றவர். அப்படின்னு அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. நம்ம மூலமாவும் தேவையில்லை, உலகம் மூலமாவும் தேவையில்லை, அவருக்கு எல்லாமே உண்டு. அந்த தேவன்
செல்ஃப் சஃபிஷியன்ட் காட் தான் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப என்னுடைய காரியங்களை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மட்டுமல்ல அளவு கடந்ததை அவர் வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையை தான் சங்கீதக்காரர் நீங்க வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல டைம்லெஸ் காட், அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றும் இன்றும் எப்பொழுதும் அவர் மாறாத தேவன். அப்படின்னா தாவீதாகி என்னுடைய வாழ்க்கையில அனைத்து சூழ்நிலைகளும் அது என்னவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவருக்கு எதிரிகள் வந்தாலும் சரி, எபிக்குள் இருந்தாலும் சரி, குகைக்குள் இருந்தாலும் சரி, காட்டிற்குள் இருந்தாலும் சரி, வனாந்திரத்திற்குள்ளாக இருந்தாலும் சரி, அப்சலோம் துரத்தினாலும் சரி, சவுல் துரத்தினா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தால் அரசனாகவே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற அருமையான வார்த்தையை இங்க தாவீது பயன்படுத்தி எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். இங்க பாருங்க, ESV-ல இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ஐ ஷால் நாட் வாண்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னா, ஐ ஹாவ் ஆல் தட் ஐ நீட். அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிற பொழுது எனக்கு என்ன தேவையோ அவை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, அதை ஆண்டவர் எனக்கு அருளி செய்கிறார் என்று மிக அழகான ஒரு மொழிபெயர்ப்பை நாம் பார்க்க முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களுக்கு நன்றாக தெரியும். காணாமல் போன ஆட்டை பற்றி ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கலாம். யாராவது டக்குன்னு யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராச்சும் வாசிங்க. நானே வாசிச்சுட்டுமா? அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. பாருங்க, என்னுடைய மேய்ப்பன் எப்படி இருக்கிறார்? அந்த மேய்ப்பன் குணாதிசயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியெல்லாம் அவனுக்கு பின் செல்கிறது. ஒருவேளை இந்த ஆடுகளை எல்லாம் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வித்தியாசமான சங்கேத மொழிகளிலே மேய்ப்பர்கள் கூப்பிடுவார்கள். மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆடு. அப்ப கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்னுடைய தேவைகளை, என்னுடைய கூக்குரலை, என்னுடைய அங்கலாய்ப்பை, என்னுடைய எதிர்பார்ப்பை, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஆகவே அவைகள் சந்திக்கப்படும் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். 7ஆம் வசனம் யாராச்சும் வாசி. மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல். ஐ எம் தி கேட் என்று சொல்லி நாம் 7 நானே என்கிற அறிக்கையில யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்க முடியும். 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களை இங்க பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, அவர் என் சத்தத்தை, ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். மட்டும்படியாக நாம் பார்க்கிறோம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எனக்கு அன்பானவர்களை, உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்த தெய்வம், ஜீவனை கொடுக்கிற அன்பு. மட்டுமல்ல, அந்த மேய்ப்பர் தாவீதை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். So all my needs are supplied by the Lord, my shepherd. I desire to not to desire more than what the Lord my shepherd gives. ஆண்டவர் எனக்கு அருளுகிறதை தவிர வேறு எதையும் நான் நாடுவதில்லை என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்புல இருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, தொடர்ந்து வர வசனங்களை அப்படியே நம்ம சிந்திப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன அர்த்தம்னு கேட்டீங்களா? இப்படியாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேலையில ஒருவேளை இந்தியன் செட்டப் வேறங்க, மிடில் ஈஸ்ட் செட்டப் வேற. அந்த நாட்கள்ல என்ன நடக்குமா, இப்படியாக ஆடுகளை மேய்த்து கொண்டு மேய்ப்பன் செல்கிற வேலையில இந்த வாட்ச் டாக் என்று ஒரு டாகை வைத்திருப்பார்கள். அது அந்த ஆடுகளுக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஆடுகள் ஸ்கேட்டர் ஆகுதுன்னா அந்த ஆடுகளுக்கு நடுவுல போய் ஒரு சுத்தும், ஒரு ரவுண்ட் அடிக்கும், உடனே எல்லாம் ஓரியன்ட் ஆயிரும், நேராக போகும். இப்படியாக செல்லுகிற வேலையில இந்த ஆட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்டின் குணாதிசயங்கள் எல்லாம் நீங்க நல்லா கொஞ்சம் படிச்சு பாருங்க. இவைகளுக்கு என்று தானாக ஒரு சுயமான அறிவு கிடையாது.
முன்னால போற ஆடு என்ன செய்யுதோ அதைத்தான் இது செய்யும். இப்படி பார்க்கிற பொழுது என்னங்க, எங்க புல் இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது, தண்ணி எங்க இருக்குதுன்னு தெரியாது. இந்த தண்ணிய கூட அந்த மேய்ப்பன் இதை அப்படியே தள்ளி கொண்டு போய் தான் விட்டா தான் குடிக்குமே தவிர, இல்லாட்டி அங்கேயே படுத்துக்கும். அப்படியே உட்கார்ந்துக்கும். நிறைய பாரசைட்ஸ் எல்லாம் அவைகள் மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கும். அது கூட அதுக்கு தெரியாது. அப்ப மேய்ப்பன் பராமரிப்பிலே பார்க்கிற பொழுது புல்லுள்ள இடங்களாக மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எல்லையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார். மட்டுமல்ல, தண்ணீரை கொடுத்து போஷிக்கிற ஒரு மேய்ப்பர், அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சோர்ந்து போன ஆடுகள் உண்டு, பலவீனப்பட்ட ஆடுகள் உண்டு, தடம் மாறி போன ஆடுகள் உண்டு, குறும்பு செய்கிற ஆடுகள் உண்டு, மட்டுமல்ல குழந்தையாக இருக்கிற ஆடுகள் உண்டு. எந்த ஆடுகளாக இருந்தாலும் சரி, சோர்ந்து போகிற வேலையில ஆத்துமாவை தேற்றி, ஆக்சுவலா ஆத்துமாவை தேற்றிங்கிற வார்த்தை எப்படி வருது தெரியுங்களா? ஆக்சுவலா எபிரேய மொழிபெயர்ப்புல ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தையாக அங்க தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரார். ஆகவே அந்த பாதையை காட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரை பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாகவே ஆத்துமா தேற்றப்படுகிறது. நீதியின் பாதையில் நடத்தும்படியான கிருபை நாம் பெற்றுக் கொள்கிறோம். 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை இப்படியாக தாவீது ராஜா பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரணமே எனக்கு நேரிடுகிற சூழ்நிலை வந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்பதை தெளிவாக எழுதுகிறார். ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா, இது மரண இருளின் பள்ளத்தாக்கு கிடையாது, ஷேடோ ஆஃப் டெத். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரண இருளின் ஒரு நிழல். அப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நம்ம வேதத்தை புரிஞ்சுக்கணும். மரணத்திற்கு நேராகத்தான் நான் கடந்து செல்லுகிறேன். பள்ளத்தாக்கின் அனுபவம் படுகொலிக்குள்ளாக செல்லுகிறேன். ஷேடோ ஆஃப் டெத். ஆனால் அது மரணம் இல்லை, அந்த மரணத்திற்கான ஒரு நிழல். நிழலை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏனென்றால் எங்க வெளிச்சம் இருக்கிறதோ அங்க நிழல் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப யோவான் 8:12 நம்ம பார்க்கிறோம். யாராச்சும் எடுத்து வாசிக்கலாமே, உங்களுக்கு அங்க நல்லா தெரியுது. யோவான் 8:12. அடுத்தடுத்த வசனம் எடுத்து வச்சுக்கலாம். யோவான் 8:12 நானே வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஐயா, மரணத்தின் பள்ளத்தாக்கு தான், அது இருள் தான். ஆனா நாம் ஜீவ ஒளியில் நடக்க முடியும். ஏன் என்று கேட்டால், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஐ அம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமாக நான் சொல்கிறேன், அநேக மரண சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்க கூடும். நமக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கோம். ஆண்டவர் நம்மை தூதர்கள் மூலமாக காப்பாற்றி இருப்பார். யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராச்சும் வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்? மரணர்களின் பள்ளத்தாக்கில ஆபத்து இருந்தாலும், இருட்டு இருந்தாலும், படுகுழி இருந்தாலும் அங்கு கனி தரும் செடிகளும் உண்டு, மரங்களும் உண்டு. மட்டுமல்ல, நான் ஏன் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னா, நானே வாசல் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஐ அம் தி கேட். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் அடைத்து வைத்ததுக்கு பின்பதாக, அதுக்கு பட்டி என்ற பெயரை எங்க ஊர் பக்கத்துல சொல்றாங்க. அடைத்து வைத்து சதுரமா அடைத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதோடைய வாசல் இருக்கு பாருங்க, அந்த கேட்டு. அந்த கேட்ல கீழே மேய்ப்பன் படுத்திருப்பானா. அந்த கேட்ல தான் படுத்திருப்பான். அப்படின்னா சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, ஊர்வன பாம்புகள் வந்தாலும் முதலாவதாக அந்த மேய்ப்பனைத்தான் அது காக்கும் அல்லது தீண்டும். ஆகவே நானே வாசல் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மரணர்களின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான்
பயப்பட மாட்டேன், ஏனென்றால் நீர் ஒளியாக இருக்கிறீர். ஏன்னா அது ஷேடோ ஆஃப் டெத் தான். நிழலுக்கு பின்னால் ஒரு ஒளி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து. நானே வாசலாக இருக்கிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்கும். மேய்ப்பர்கள் 2 ஒரு யூட்டின்சில்ஸ் வைத்திருப்பார்களாம். ஒன்று கோல், இன்னொன்று தடி. இந்த கோல் என்று சொல்கிறது ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். நம்ம பார்த்திருப்போம். உயர்ந்த இடங்களிலே இருக்கிற அந்த கிளைகளை முறிப்பதற்கு, கடிதரும் பழங்களை கீழே இழுப்பதற்கு போன்ற காரியங்கள். தடி என்று சொல்லுகிற பொழுது தாக்க வருகிற இந்த மிருகங்களை அடிப்பதற்காக வைத்திருக்கிற ஒன்று. ஆகவே உமது கோலு எனக்கு போஷாக்கை தருகிறது. உமது தடி ஆபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக வழி நடத்துகிறது என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 5வதாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துக்களுக்கு முன்பாக, தாவீதுக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ங்கிற வேத புத்தகத்துல இப்படியாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார்கள். 6 கோர்ஸ் டின்னர். நம்ம அறுசுவை என்று சொல்லுகிறோம் பாத்தீங்களா? எதிரிகளுக்கு முன்பதாக வெட்கப்படுத்துகிற தேவன் இல்ல, அவர்களுக்கு முன்பதாக அறுசுவை உணவை ஏற்படுத்துகிற தெய்வம். ஒரு விஷயம் தெரியுங்களா? அவர்கள் வீட்டாரே சத்துருக்களாக இருந்ததை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கடைசி மகன் எங்கே என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவன் இங்கு வரும் வரை பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனோ தானோ என்று மக்கள் நினைக்கலாம். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட சூழலில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அன்று அபிஷேகம் பண்ணப்பட்ட விரும்பின மனிதன் தாவீது, அவன் வரும் வரை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவர் பரிசுத்தாவியினால், என்னை பரிசுத்தாவிக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறதுன்னா அபண்டன்ஸ் பிளெஸிங், அதாவது தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா எழுதுகிறதை பார்க்கிறோம். இறுதியாக எழுதுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மிக அழகாக எழுதுகிறார். இதையெல்லாம் எழுதிவிட்டு தன் வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று சொன்னால், நன்மையும் கிருபையும் தொடருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மிக அழகாக தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சங்கீதம் 63:3 எழுதுகிறாரு. ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது, என் உதடுகள் மை துதிக்கும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். என்ன அர்த்தங்க? கர்த்தருடைய சமூகத்துல நீடித்த நாட்களாக நான் நிலைத்திருப்பேன். ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். அப்ப சங்கீதம் 23 கூறப்பட்ட பரிபூர்ணமான காரியங்கள், இதையெல்லாம் நீங்க வீட்டுல செஞ்சு படிச்சு பாருங்க. 13 காரியத்தை சொல்றாரு பரிபூர்ணம். 30 காரியத்தை சொல்றாரு. ஆடுகளின் ஆசீர்வாதங்கள், நான் அவருடைய மேய்ப்பன் ஆடுகளாக இருப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி 14 காரியத்தை பட்டியலிடுகிறார். எனக்கு நேரம் இல்லை. அப்ப நீங்க பாருங்க, இப்படியாக அமெரிக்க தேசத்துல ஒரு கான்சர்ட் ஒன்று நடந்துச்சா. இது நடந்த சம்பவம். அமெரிக்க தேசத்துல ஒரு கான்சர்ட் ஒன்று நடந்துச்சான். அந்த கான்சர்ட்ல அநேக நிகழ்வுகள்லாம் இருந்தது. அதுல ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகம் ஆயிரங்கள் கூடியிருந்த அந்த அரங்கத்துல ஒரு டீம் வந்து சங்கீதம் 23 மிக அழகாக இசை அமைத்து பாடினார்களாம். அந்த டீம் அதை பாடி முடித்த பின்பதாக பார்த்தா, அந்த கூட்டத்துல ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல ஒரே கரகோஷம், கைத்தட்டல், விசில் அடிக்கிறது, சத்தம் போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, எல்லாரும் பயங்கரமா சந்தோஷமாக இருந்தார்கள். மட்டுமல்ல, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அலக்களிப்பாக காணப்படுகிற இடமாக அந்த சந்தோஷம் கொண்டாடப்படுகிறதை மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்களாம். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் அந்த அரங்கத்துல இருந்த வயதான ஒரு முதியவர் சங்கீதம் 23 அவர்கள் பாடி இப்படியாக உற்சாகமாக அந்த வாலிபர்கள் அங்கே மகிழ்வித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வு முடிந்த அடுத்த உடனே அந்த கூட்டத்துல இருந்த வயதான ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தாராம். அவர் ஸ்டேஜ்க்கு வந்து மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்தபடினால அவரால் பேசக்கூட முடியவில்லை. மைக்கு கொடுத்தாலும் சத்தம் கேட்கவில்லை. மிகவும் ஒரு தாழ்ந்த குரல்ல அதே பாடின சங்கீதம் 23 அவர் மெதுவாக அவர் மனப்பாடமாக சொன்னாராம்.
அவர் மனப்பாடமாக அந்த சங்கீதத்தை சொல்லி 23ஆம் சங்கீதத்தை சொல்லி முடிக்க கூட இல்ல. உடனே மக்கள் கதற ஆரம்பித்தார்கள். அநேகர் பாவ உணர்வு அடைந்தவர்கள், அநேகர் பரிசுத்தமானவர்களார், அநேகர் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்படியாக ஆல்டர் காலே கொடுக்கல, தானாக முன்னால் வர ஆரம்பித்தார்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த நிருபர் நேராக வந்து கேட்டாராம் அந்த முதியவரிடம், ஐயா, முன்பதாக ஒரு வாலிபர்கள் பாடினார்கள், நன்றாகத்தான் இருந்தது, கர்த்தரை ஸ்தோத்தித்தார்கள், ஒரு வித்தியாசமான விதம் தான். ஆனால் நீங்கள் பாடின பின்பதாக இப்படிப்பட்ட சம்பவம் வந்ததே, அதனுடைய காரியம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த வயதான முதியவர் சொன்னாராம், டியர் பிரதர், எனக்கு முன்னால் வந்து பாடின சங்கீதம் 23 பாடின வாலிபருக்கு சங்கீதம் 23 நன்றாக தெரியும். எனக்கு 23ஆம் சங்கீதத்தில் உள்ள மேய்ப்பரை நன்றாக தெரியும் என்று சொன்னாராம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிற வேளையில தாவீது பாடுகிற 23ஆம் சங்கீதத்தில் உள்ள மேய்ப்பரை நம் வாழ்வில் முழுமையாக அறிந்திருக்கிறோமா? ஆடுகளைப் போல அவர் சத்தம் கேட்டு பின் செல்ல ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அன்பானவர்களே, லூக்கா 15 தொடர்ந்து வருகிற பகுதியிலே சொல்கிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் உண்டு, அவைகளும் இந்த மந்தைக்குள்ளாக சேர்க்கும்படியாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் அடுத்த சங்கீதத்துக்குள்ளாக செல்லலாம். சங்கீதம் 27 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27 இதுவும் ஒரு தாவீதின் சங்கீதம் தான். சங்கீதம் 27 1 முதல் 14 வசனங்கள் இருக்கிறது. வாசிச்சிடலாமே. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாவருக்கும் பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையை என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய்ச்சாட்சிகளுக்கு ஆக்கிரமித்து சீறுகிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ளோரை தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கண்பாளர்களே, இந்த சங்கீதம் 27 தாவீது எழுதின சங்கீதம் தான். இதுல 14 வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு சங்கீதம். ஆகவே நாம் இதை சுருக்கமாக பிரித்து நாம் இதை தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு நெருக்கத்தின் மத்தியில தாவீது ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாக கருதப்படுகிறது. ஒரு அவுட்லைன் என்று சொல்லுவோம் என்றால், இந்த சங்கீதம் 27 1 முதல் 14 வசனங்களை நாம் எப்படியாக பிரித்து தியானித்தால் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், மட்டுமல்ல வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறேன். முதலாவதாக 27ஆம் அதிகாரம் 27ஆம் சங்கீதம், சங்கீதத்தை அதிகாரம் சொல்லக்கூடாது எப்பொழுதுமே, சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது இதற்கு இப்படியாக ஒரு தலைப்பை கொடுக்கலாம், மறைத்து வைத்து உயர்த்துகிற தேவன். 27ஆம் சங்கீதம் தொடர்ந்து வருகிற 6 முதல் 12 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், கைவிடப்பட்டும்
உயர்த்துகிற தேவன். 13 முதல் 14 வசனங்கள், 2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னா, காத்திருந்து உயர்த்துகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, தாவீதின் சங்கீதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா, எடுத்தோடனே ஆண்டவரை துதிக்கிற காரியங்கள் வருகிறதை எல்லாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து அவருடைய அங்கலாய்ப்பு எல்லாம் சொல்லி சோர்ந்து போகிறத பார்க்க முடியும். திருப்பி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி பின்னால் இருக்கிற கவிதை வரிகளை எழுதுகிறத, இந்த பேட்டர்ன் எப்பொழுதுமே நம்ம பார்த்து கொண்டே இருக்க முடியும். அப்ப நீங்க பாருங்க, மறைத்து வைத்து உயர்த்துகிற தேவன், கைவிடப்பட்டும் உயர்த்துகிற தேவன், காத்திருந்து உயர்த்துகிற தேவன். நான் சொன்ன பேட்டர்ன் அப்படியே வருது பாருங்க. பிரைஸ் பண்ணுகிறார், அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார், எப்படியாக தேவன் எனக்கு உதவி செய்வார் என்கிற தன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பேட்டர்ன் எப்பொழுதுமே வருகிறத நம் சங்கீத புத்தகங்களை பார்க்கலாம். சரி, அல்லது இப்படியும் இதை தியானிக்கலாம். ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதனால் உண்டாகும் 10 விதமான நம்பிக்கை. 1 to 3. ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதினாலும் தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பதனாலும் கிடைக்கும் 8 விதமான ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் தனித்தனியா பகுத்து பிரிச்சு ஒவ்வொன்றா தியானிப்போம் என்று சொன்னால் மிக அருமையான சங்கீதங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 4 முதல் 6 வசனம். 10 விண்ணப்பங்கள் தேவனிடத்தில் வைக்கும் நம்பிக்கையின் 5 அம்சங்கள். 7 முதல் 14 வசனங்களை பார்ப்போம். ஆகவே நான் முதலாவது சொன்ன பிரிவின் கீழாக நான் இந்த தியானத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன். 27ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நானே வாசிக்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதுல நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தாவீது தன்னுடைய வாழ்வின் சூழலை, நெருக்கத்தை வெளிப்படுத்தி பாடுகிறார். இது ஒரு ஜெபம் தான். ஜெபத்தை தான் இங்கே பார்க்கிறோம். என்ன செய்யறாரு? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அது பொல்லாதவர்கள் வந்தாலும் சரி, மாம்சத்தை பட்சிக்க வந்தார்களும் சரி, என்னை நெருக்குகிறவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் சரி, என் இருதயம் பயப்படாது. யுத்தம் எழுப்பினாலும் இதுல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரின் பேர் என்னுடைய பற்றுறுதி இருக்கும் என்று தைரியமாக சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என் வெளிச்சமும். ஒருவேளை இருளில் உலகில் வாழும் ஒரு விசுவாசிக்கு கிடைத்திருப்பது தேவ ஒளியாகும். தேவனே அவரது ஒளியாக இருக்கும் வரை அவரது அடிகள் இருளில் இடர வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருப்பேன் என்று சொன்னால் எவ்வித சூழ்நிலையிலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், வழிகாட்டுகிறவராக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கு தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 119, 105 வாசிங்க. சீக்கிரம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. ஒருவேளை நாம் இருளே நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலுமே அவர் நமக்கு வெளிச்சமாக, விளக்காக, ஒளியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முற்பகுதி இப்படியா சொல்கிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. யோவான் 8:12 நீங்க வாசித்து பாருங்கள். அப்ப தேவனை பலனாக கொண்ட மனிதன் துணிச்சலை உலகின் படைகள் ஒன்றும் அசைக்க முடியாது. ஒரு பெரும் படையை ஒரு தனி மனிதனாக எதிர்கொள்ள முடியும் என தாவீது அறை கூறுகிறார். எந்த ஆபத்துக்கும் கலங்காதவரை தேவன் தமது கூடாரத்தில் மறைத்து கண்மலை மேல் உயர்த்துவார் என அவர் நம்பினார். தாவீதின் வாழ்க்கை அனுபவங்கள் இவற்றை மெய்யென நிரூபித்து காட்டினுள்ளது என்பதை குறித்து தாவீதின் சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, ரோமர் 8:31 வாசிக்கிறோம், தேவ பயமுடையவனை பயமுறுத்தக்க உலக மனிதன் யார்? தேவன் என்னுடைய பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். நமக்கு எதிராளியாய் இருப்பவன் யார் என்று சொல்லுகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார், மறைத்து வைத்து உயர்த்துகிறார். சூழ்நிலைகள் வெளியரங்கமாக இருக்கலாம்,
அதை மற்றவர்கள் பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையை நிதர்சனமாக நடப்பவைகளாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கூட இதை மறைத்து வைத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மிக அருமையான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்க, இருந்துட்டு போகட்டும், ஏன்னா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆனா எனக்கு என்று ஒரு வாஞ்சி உண்டு. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாய் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் தாவீது விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் ஜெபத்தில் உண்மை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, பயபக்தியும் இருக்கிறது. தாவீது கர்த்தரோடு எப்போதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீதின் இருதயத்தில் ஒரே ஒரு விருப்பம் மாத்திரமே இருக்கிறது, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஆசாரியர்கள் தங்கியிருப்பார்கள். தாவீதுக்கோ தங்குவதற்கு பெரிய அரண்மனை உண்டு. ஆனாலும் அரண்மனையில் தங்குவதை விட கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை தாவீது நாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாட வேண்டும். நாம் தங்கியிருப்பதற்கு கர்த்தருடைய ஆலயத்தை தவிர வேறு இடம் எதுவும் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் மாத்திரமே அவருடைய மகிமையை பார்க்க முடியும். அவருடைய ஆலயத்தில் மாத்திரமே அவருடைய வசனங்களை ஆராய்ச்சி செய்ய முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் மாத்திரமே நாம் மற்ற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க முடியும். எங்கும் தொழுது கொள்கிற காலம் இருந்தாலும் ஆலயம் நமக்கு மிக முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய நித்திய ஜீவனுக்காக நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் நமக்கு அநேக அலுவல்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து அவரை துதிப்பதே பிரதான அலுவலாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று தெரியுங்களா, இஸ்ரவேல் மக்களுக்கும் இஸ்ரவேல் தேவாலயத்தையும் ஒரு நாளும் அவர்களை பிரிக்க முடியாது. அப்பேற்பட்ட வாஞ்சை அவர்களிடத்தில் காணப்பட்டது. அதுதான் தாவீதிடம் காணப்பட்டது. நாமும் கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் தாவீதை போல ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்பதையே தாவீதின் இருதயத்தில் வேறு வாஞ்சை இது. தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய மகிமையை பார்க்கும் ஸ்லாக்கியம் அவருக்கு கிடைத்தது. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோவாஸ் தாவீதின் சந்ததியில் வந்த ஒரு ராஜா. அவர் 6 வருஷ காலமாக தேவாலயத்துல ஒளித்து வைக்கப்பட்டார். சத்துருக்களால் யோவாசை கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தர் தாமே யோவாசை தம்முடைய கூடாத மறைவில ஒளித்து வைத்துக் கொண்டார். சத்துருக்களிடமிருந்தும் அவருடைய பொல்லாத பட்டயங்களில் இருந்தும் கர்த்தர் யோவாசை பாதுகாத்தார். அவருடைய ஜீவனை பாதுகாத்ததோடு கர்த்தர் யோவாசை அவன் சிங்காசனத்திலும் அமரச் செய்தார். 2 ராஜாக்கள் 11:3 நீங்க பார்க்கலாம். நெகேமியாவுக்கும் தேவாலயமே பாதுகாப்பாக இருந்தது. தெலாய மகன் செமாயா தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் போதும் நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்கு போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், கொன்று போட வருவார்கள், இரவில கொன்று போட வருவார்கள் என்றால் அதற்கு நெகேமியா பயப்படவில்லை. செய்கிற ஒரு காரியம், அந்த ஆலயத்துல பாதுகாப்பு உண்டு என்பதை அந்த மனிதன் அறிந்திருந்தான், நெகேமியாவும் அறிந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, தாவீதின் வாஞ்ச பாருங்க. சூழ்நிலைகள் எல்லாம் 1 முதல் 3 வசனங்களை சொல்லிட்டாரு. இவைகள் இருந்தாலுமே தாவீதுடைய வாஞ்சை முதலாவதாக மரிக்கும் வரையிலும் தேவனுடைய ஆலயத்தில் தங்க வேண்டும். இரண்டாவதாக மகிமை, கர்த்தருடைய அழகை காண வேண்டும், மகிமையை காண வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த வேத புத்தகத்தை, நியாய பிரமாணத்தை, நீதியின் சட்டங்களை, பழைய ஏற்பாட்டை நான் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் தாவீதிடத்துல காணப்படுகிறதை நான் பார்க்க முடியும். இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் ஒரு அறைகூவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே மெய்யான பாதுகாப்பு. ஆலயத்தின் சுவர்கள் நம்மை பாதுகாக்காது. செங்கலால் கட்டப்பட்ட சுவர்கள் நம்மை பாதுகாப்பும் அரண்களும் அல்ல. ஆலயத்தின் கட்டிடத்தை விட ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறவர். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கும் போது அவரோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை நாட வேண்டும். கர்த்தரோடு கூட இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதுவே நமக்கு மெய்யான ஆறுதல். தாவீது தேவனிடத்தில் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அம்சங்கள் நீங்க பாருங்க.
இந்த 3 வசனங்கள்ல எவ்வளவு காரியம் சொல்லியிருக்காரு பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சம், ரட்சிப்பு, என் நம்பிக்கை, என் பலன், என் ஜீவன், சத்துருக்களிலிருந்து பாதுகாப்பவர், பகைஞர்களிடமிருந்தும் பொல்லாதவர்களிடமிருந்தும் என்னை பாதுகாக்கிறவர், நெருக்கங்களிலிருந்து என்னை மீட்டவர், யுத்தத்தில் எனக்கு உதவி செய்வார். ஒருவேளை இந்த சங்கீத புத்தகங்களை இப்படியாக நாம் பகுத்து பிரித்து ஒவ்வொன்றாக நம்ம ஆராய்ச்சி செய்து தாவீதை போல நம்ம ஆராய்ச்சி செய்வோம் என்று சொன்னால் அநேக வேத சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தின் மகிமையை புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் எப்பேற்பட்ட சர்வ வல்ல தேவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், தொழுது கொண்டிருக்கிறேன், அவர் என் பட்சமாய் இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் நினைத்து ஆண்டவரை துதிக்க முடியும், தோத்தரிக்க முடியும். இரண்டாவதாக பகுதியில நம்ம பார்க்கிறோம், கைவிடப்பட்டும் உயர்த்துகிற தேவன். சங்கீதம் 27:6 முதல் 12 வசனங்கள் இருக்கிறது. வாசிக்க நேரம் இல்ல. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் உயர்த்துகிற தேவன். நீங்க பாருங்க, இந்த 6 முதல் 12 வசனங்களை நம்ம பார்க்கும்போது 6ஆம் வசனத்தின் முற்பகுதி, என் சத்துருக்களுக்கு மேலாக அப்படின்னா அவருக்கு சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் சத்துருக்கள் இஷ்டப்படி செய்கிறார்கள், பொய் சாட்சிகள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள், ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள் இருக்கிறார்கள், விரோதமா எழும்பியிருக்கிற கூட்டம் உண்டு. இப்படி எல்லா சூழ்நிலைகள் என்னிடத்துல இருந்தாலும், இந்த பகுதியிலே தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தினாலும் என்ன செய்யறாருன்னா, அவர் ஆண்டவரை பற்றி அவர் அறிந்து கொள்கிற காரியம் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கைவிடப்பட்டும் உயர்த்துகிற தேவனாக தாவீதின் வாழ்க்கையில காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். அப்ப கர்த்தருடைய முகத்தை தேடுவதே தாவீதுக்கு பிரியமானது. இதுவே அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. தாவீதுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் தன்னுடைய முகத்தை தாவீதுக்கு மறைக்க வாய்ப்புள்ளது. தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். மேலும் நீ கோபத்துடன் அந்த அடியனை விலக்கி போடாதேயும் என்று தாவீது கர்த்தருடைய சந்நிதியில சமூகத்துல கெஞ்சி மாட்டாடுகிறார். இப்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். மிக அருமையான ஒரு வசனங்க. ஒருவேளை தகப்பனும் தாயும் நம்மை கைவிடுகிற சூழ்நிலைகளா இருக்கும், இல்லாமல இருக்கவே இருக்காது. ஆனாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கை. நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஒரு லிஸ்டே உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன், எப்படியாக தாவீது சூழலில் இருக்கிறார். ஏன் அர்த்திமோஸ் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கைவிடப்பட்டும் உயர்த்துகிற தேவன் என்பதை அவர் புரிந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறது உங்களுக்கும் எனக்கும் ஒரு உற்சாகத்தை அளிக்கிறதை நான் பார்க்க முடியும். மூன்றாவதாக நம்ம பாருங்க, 13-14 வசனத்துல, நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா என்று கர்த்தருக்கே காத்திரு. ஒருவேளை தன்னுடைய உள்ளத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்தாலும் பேசினதுதான் தன்னுடைய உள்ளத்தை தானே திடப்படுத்துகிறார். இது உங்களையும் என்னையும் திடப்படுத்துகிற ஒரு வசனமா இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி ஒரு உற்சாக வார்த்தையை, ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை, ஒரு உயிர்ப்பிக்கிற வார்த்தையை சொல்லி இந்த சங்கீதத்தை தாவீது முடிக்கிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காணப்போவதாக விசுவாசிக்கிறார். இந்த விசுவாசமே தாவீதை பலப்படுத்துகிறது. இந்த விசுவாசம் தாவீதுக்கு இல்லை என்றால் அவன் எப்போதோ கெட்டு போயிருப்பார். சத்துருக்கள் தாவீதை நெருக்கி ஒடுக்கும் போது தாவீதுக்குள் இந்த விசுவாசமே நிரம்பி இருந்தது. இந்த விசுவாசம் தாவீதுக்குள் இல்லை என்றால் சத்துருக்கள் அவரை சூழ்ந்து நெருக்கும் போது தாவீது பலவீனமடைந்து கீழே விழுந்திருப்பார். என்ன அர்த்தம்? அவர் காத்திருந்து உயர்த்துகிற தேவன். அந்தந்த காலத்திலே அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் இருப்பீர்கள் என்றால், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை காத்திருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், எனக்கே இப்போ சலிப்பாய் போய்விட்டது என்று நினைக்கிற யாராவது ஒரு பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த நாளில உங்களுக்காக வருகிற வாக்குத்தத்த வசனம் தான் காத்திருந்து உயர்த்துகிற தேவன். நீங்கள் திடமனதாய் இருங்கள், மட்டுமல்ல உங்கள் இருதயம்
திறப்படுவதாக என்று சொல்லி இந்த சங்கீதம் தாவீதின் வழியாக, தாவீது தொழுது கொள்கிற திரியேக தேவனின் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பதற்கு நேரமே இல்லை. அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக காத்திருக்கிற வாழ்க்கை மிக மிக குறைவு. ஏன்னா நம்ம காலையிலேயே 2 மினிட்ஸ் மேகியில ஆரம்பிக்கிறோம், நைட்டு டின்னர் ஜொமேட்டோலயோ அல்லது ஸ்விக்கியிலயோ முடிக்க பழகி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் அவசரம், எல்லாவற்றும் உடனடியாக தேவை, உடனடியாக சந்திக்க வேண்டும், உடனடியாக வேண்டும், உடனடியாக. எனக்கு நேரம் இல்லைங்க. என்ன நேரம் இல்லை? தாவீது ராஜா மிக அழகா சொல்கிறார், காத்திருந்து உயர்த்துகிற தேவன். இது ஒரு மிக மிக பிரத்யேகமான ஒரு குணாதிசயம் ஒரு விசுவாசிக்கு, ஒரு சீஷனுக்கு தேவைப்படுகிறது. நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், அந்த நேரம் வருகிற பொழுது தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று காத்திருக்கிற அனுபவம் இந்த புதிய வருடத்துல உங்களுக்கு எனக்கும் திரியேக தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், மனப்பாடமா தெரிஞ்சா யாராச்சும் சொல்லிட்டு பார்க்கலாம். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர்கள் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உயர்த்துவாருங்க, ஏற்ற காலம் வரும், அதன் வரை நாம் அடங்கியிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில நாம் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 46:10 நம்ம வாசிக்கிறோம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அவர் தேவன் நான் எப்படி அறிந்திருக்க முடியும்னா, அமர்ந்திருந்துதான் வெயிட் பண்ணி தான் அமர்ந்திருக்க முடியும். அநேக வேலைகளை நாம் செயல்பட ஆரம்பித்திருக்கோம். மிக ஒரு அருமையான வசனம் சங்கீதம் 46:10, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 40:31 நமக்கு மனப்பாடமாக தெரிந்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள், அவர் ஓடினாலும் சோர்ந்து போவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இதைத்தான் இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏசாயா 40:31 படியாக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, டயர்டாக மாட்டாங்க, நடந்தும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில இந்த சத்தியம் நம்மோடு கூட பேசட்டும். நான் சரியான நேரத்துக்கு முடித்து விடுவேன். கழுகை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இந்த ஈகிள் என்று சொல்லுகிறோமே, இந்த ஈகிளை குறித்து சொல்லுகிற பொழுது பறவை இனங்களில இது ஒரு ராஜாவாக மதிக்கப்படுகிற ஒரு பறவை. மிகவும் ஒரு அற்புதமான பறவை, பலம் மிகுந்த பறவை, சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு பறவை. மட்டுமல்ல, இதனுடைய கூரிய கண்கள் எவ்வளவு 1000 அடி உயரத்துல பறந்தாலும் சரியாக இரையை பார்த்து உடனடியாக வந்து கவ்வி கொண்டு செல்லுகிற ஒரு பறவை தான் இந்த ஈகிள் என்று சொல்லுகிற, இந்த கழுகை என்று சொல்லுகிற இந்த பறவை. இந்த கழுகினுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த கழுகினுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 70 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் துருவ பகுதியில இருக்கிற கழுகுகள்லாம் 100 வயது வரை கூட வாழுமா. இப்படி இந்த கழுகுகள் மிக உற்சாகமாக கம்பீரமாக பறந்து தன்னுடைய இரையை கவ்வி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற இந்த கழுகு. இந்த கழுகுகள் என்ன செய்கிறதா, ஏறக்குறைய ஒரு 40-50 வருடங்கள் அவர்கள் வாழ்கிற பொழுது அவைகள் முதுமை அடைந்து விடுகிறது. அந்த முதுமை நிமித்தமாக அவைகளால் இரை தேட முடியவில்லை, மாறாக அவை சாவுக்கு நேராக வழிநடத்தப்படுகிற இடமாக கூட ஏறக்குறைய 45 ஆண்டு கழித்து அவைகள் வருகிறது. அந்த முதுமையில இந்த கழுகு என்ன செய்யுமா, கஷ்டப்பட்டு மிக உயரமாக பறந்து கண்மலையில் இருக்கிற வெடிப்பிலை போய் தன்னை மறைத்துக் கொள்ளும். கஷ்டப்பட்டு உயரமா பறக்கும், பெரிய கண்மலையின் மேல் போய் அங்கிருக்கிற வெடிப்புல தன்னை ஒழித்து மறைத்துக் கொள்ளும். ஒழித்து மறைத்துக் கொண்டு என்ன தெரியுங்களா செய்யும், சாப்பிடாது, தண்ணீர் குடிக்காது. இப்படியாக ஏறக்குறைய ஒரு 5 மாதங்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே அமர்ந்திருக்குமா. அப்ப அந்த வேலை என்ன தெரியுங்களா செய்யும், அந்த கழுகு தன்னுடைய கூரிய நகங்களால், தன்னுடைய அந்த பீக் என்று சொல்கிற அழகு, அதனால் அந்த கழுகினுடைய
ஒவ்வொரு இறகுகளையும் அப்படியே பிச்சு 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 போடுமா. அப்படியே ரத்த வெள்ளத்துல அது இருக்கும். அடுத்ததாக என்ன செய்யும், தன் கால் நகங்களை எல்லாம் அப்படியே அந்த பீக்ல அந்த அலகுல பிடுங்கி இந்த படம் போட்டுக்க பாருங்க. அப்படியே பிடுங்கி 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 போடும் ரத்த வெள்ளம் முழுவதும் ஒரு மொட்டையாக இருக்கிற ஒரு அனுபவம். இறுதியாக என்ன செய்ய தெரியுங்களா, அந்த கல்லுல பாருங்க அப்படியே தன்னுடைய அழகை அடித்து உடைத்து அவையும் உடைத்து விடும். அப்ப இறுதியில பாத்தீங்கன்னா இந்த கடைசி படத்துல காண்பித்தது போல அது உருவம் மாறிவிடும். மூப்பான வயதான பருவத்துல உயர்ந்த கண்மலையில் சென்று அந்த கண்மலையின் வெடிப்பிலை ஒளிந்து கொண்டு இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஏறக்குறைய 4 அல்லது 5 மாதங்கள் அது சாப்பிடாது, தண்ணி கொடுக்காது. வேதத்துல பழைய ஏற்பாட்டுல எந்த புத்தகம் தெரியல, கழுகை போல் முழு மொட்டையாயிரு என்கிற ஒரு வசனம் வருகிறது. இப்படியாக இது முழு மொட்டையாக மாறிவிடும். என்ன தெரியுமா, தன் உடம்பில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் அப்படியே கரைந்து ஒழுகிவிடும். இப்படியாக ஒரு சூழ்நிலையில தோற்றத்துல அந்த கழுகு மாறும். என்ன நடக்கும் தெரியுங்களா, 4-5 மாதங்களுக்கு கழித்த பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். கால் விரலின் நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த பீக் அழகு வர ஆரம்பிக்கும். இப்படியாக ஆரம்பித்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய உருவமாக அந்த கழுகு அந்த கூட்டிலிருந்து அந்த கண்மலையிலிருந்து வெளியே வந்து மீண்டுமாக வரலாற்று ஆராய்ச்சியில் ஆர்னித்தாலஜிஸ்ட் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக கூட அதனுடைய ஆயுசை அது விருத்தியாக்கி கொள்ளும் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான காத்திருக்கிற அனுபவம். அது ஒரு கடினமான பீரியட் தான், ரத்தம் சிந்துகிற பீரியட் தான், இப்படி ஒரு கேவலமான உருவத்தை அடைகிற பீரியட் தான். ஆனால் அது காத்திருந்து புது பலனை அடைகிறதை பார்க்கிறோம். வாட் யூ ஃபீல் அபவுட் வெயிட்டிங் நவ்? நம்ம அநேக வேலைகளை வெயிட்டிங் பீரியட் இஸ் அ வேஸ்டிங் பீரியட் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா என்று கர்த்தருக்கு காத்திரு. ஏசாயா 40:33 படியாக புது பலன் அடைகிறவர்களாய் காத்திருக்கிற பொழுது செட்டைகளை அடித்து எழுப்புகிறவர்களா, ஓடினாலும் விலைப்படையாதவர்களா, நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு அனுபவத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டுல திரியேக தேவன் தாமே தருவாராக. அன்பானவர்களை, கர்த்தருடைய வார்த்தைக்காய் நேரத்திற்காய் வழி நடத்துவதற்காய் காத்திருக்கிற அனுபவம் நம் வாழ்வில் எப்போதும் உண்டாகும். ஜெபிப்போம். அதிகமாக நேசித்து வழி நடத்த